இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 4 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா ஒரு மேஷரோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஆக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா சேஃபாக ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உருட்டி கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இதை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் தான் போடணும். போட்டு இது வெந்ததும் மேலே எழும்பி வந்ததும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி சேர்த்து அது நல்லா ஃப்ளேவர் வந்த உடனே லைட்டாக உப்பு சேர்த்து சில்லி பவுட்ரு சேர்த்து டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து இந்த வேக வச்சதை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.